வணக்கம். Resolution, தெளிவு திறன். How well we are able to distinguish between similar but slightly different things. ஒரே மாதிரி ஆனால் ஒரே விஷயம் இல்லை. அந்த மாதிரி ரெண்டு விஷயங்களுக்கு எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே இந்த படத்தை கவனிங்க. Only thing you can make out is it is a stick figure. It's supposed to be a person. Here you are able to get a sense of the age and what the person is holding in his hand. Here it's a girl, it's a beautiful girl. She's looking at you. There is an emotion being conveyed. Here there is even more resolution. It's a three-dimensional figure. Here it was two-dimensional. Here it is three-dimensional. You get a feel for how bulky, how strong, how large the person is. And here, this is the ultimate of all 3D computer-generated graphics. You actually see Tom Hanks, the actor. போலார் எக்ஸ்பிரஸ்னு ஒரு படத்தில் அவர் அப்படியே ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரில் கொண்டுட்டாங்க. இட் வாஸ் ஹிம், பட் இட் வாசன்ட் ஹிம். ஸோ யூ see the progression from a stick figure through a cartoon to a beautiful two-dimensional girl to a three-dimensional human being and to an ultra-realistic rendering of a real human. Resolution. எஸ்கிமோஸ்க்கு இந்த மேலேருந்து மழைக்கு பதிலாக வெள்ளையாக ஒன்று விழுமே, நம்மளாம் ஸ்னோ அப்படின்னு சொல்லுவோமே, அவங்களுக்கு ஸ்னோன்னு சொல்ல மாட்டாங்களாம். அதை they have as many as 50 different words just to refer to the thing that's falling. அது பொய்யே அப்படின்னு சில ஆர்டிகல்ஸ் கூட இருக்கு, பட் அத்தனை வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Why? Because any time of the day, any time of the month, any time of the year, something keeps falling from above. And if they have just one word to refer to the whole thing, they'll be tongue-tied. They will not be able to differentiate. இந்த ஸ்னோ நேற்று விழுந்த ஸ்னோவா, இது பல மாதங்களா காம்பேக்டான ஸ்னோவா, இது மேலே வண்டி ஓடினா தாங்குமா வெயிட்டு, இதை உருக்கி தண்ணியா மாற்றி குடிக்கலாமா? Each is different and each requires a different word. This is just a set of 8 words, all of them meaning different kinds of snow. So necessity, the Eskimo needed those words and he learned them. நம்ம ஊருக்கு வாங்க. இது மகாபலிபுரத்தில் இருக்கிற அந்த யானை, அர்ஜுனன் தபஸ் அப்படிங்கிற பியூட்டிஃபுல் ஸ்கல்ப்சரில் இருக்கிற யானை. நம்ம யானைக்கு தமிழில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு தெரியுமா? மதம் பிடிச்ச யானை, பழக்கின யானை, குட்டி யானை, குட்டி போட போகிற யானை, இப்போதான் குட்டி போட்ட யானை, இப்போதான் குட்டி போட்டு ஆனால் குழந்தைக்கு பால் கொடுக்க மறுக்கிற அம்மா யானை. ஒன்னொன்றுக்கும் ஒரு வேர்டு இருக்கு தமிழில். சுண்டாலி, கும்பி, கரையடி, குஞ்சரம், பகடு, களிறு, பூட்கை, கரி, மாதங்கம், வழுவை, வேழம், அத்தனை. ஏன்னா நம்ம ஊரில் யானைகள் அவ்வளவு. ஔவையார் படத்தில் வருமே, யானை கட்டி போர் அடித்தாங்க அப்படின்னு வைக்கலை பண்ணுறதுக்கு. பிகாஸ் குதிரை கட்டி மாளலை, மாடு கட்டி மாளலை. ஸோ பிகாஸ் ஆஃப் அவர் ரிலேஷன்ஷிப் வித் தி எலிஃபென்ட், we had to differentiate. Necessity made us learn that difference. Again, a resolution. இப்போ இந்த மாதிரி ஒரு செஸ் கேம் உங்களுக்கு கொடுத்துட்டு ஒயிட் ஹேஸ் டு பிளே, மேலேருந்து ஒயிட் வந்துட்டு இருக்கு, ஒயிட் ஹேஸ் டு பிளே அண்ட் வின். கருப்பு ஒரு ராஜா மட்டும்தான் இருக்கு, ஒயிட் ஹேஸ் டு பிளே பிகாஸ் இட்ஸ் காட் அ ரூக் அண்ட் பிஷப், யூ ஹாவ் டு வின் அப்படின்னா, சில பேர் எனக்கு இந்த செஸ் கேமே தெரியாதுங்க, என்ன ஆளை விடுங்கன்னு சொல்லுவீங்களா இருக்கும்.
some of you might start wondering, okay, you say white has to play, okay, I would make that move அப்படின்னு சொல்லுவீங்களா இருக்கும். But only a chess expert will say, hey, you haven't even set up the board right. போர்டு தலைகீழா திருப்பி வச்சிருக்கு, போர்டு இப்படி இருக்கக்கூடாது, வலது பக்க கீழ் கார்னரில் வெள்ளை இருக்கணும். இப்போ நான் வந்து டெக்னாலஜி டொமைனில் இருக்கேன், பல வருஷமாக டெக்னாலஜி டொமைனில் இருக்கேன். அதனால் எனக்கு எப்போ ஒரு சினிமா பார்த்தாலும் ஹேக்கர்னு ஒருத்தன் வருவான், இந்த மாதிரி மூடி ஒன்று தலை மேலே ஒரு மூடி முகமூடி மாதிரி ஒன்று போட்டுட்டு வருவான், ஒரு ஹுட்டு போட்டுட்டு வருவான். ஐ எம் கோயிங் டு அப்லோட் அ வைரஸ் அப்படின்பான். In the history of hacking, nobody uploads a virus with a visual interface like that. 80%, 65% done அப்படின்னு எவனும் அந்த மாதிரி அப்லோட் பண்ணதில்லை. இண்டிபெண்டன்ஸ் டே படத்தில் வரும் இந்த மாதிரி ஒரு சீன், சிரிப்பேன். அகெயின் ரெசல்யூஷன், எனக்கு தெரிகிறது, அவர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் தெரியவில்லை, படம் உருவாக்கியவனுக்கும் புரியவில்லை. ரெசல்யூஷன். இந்த கிரிக்கெட் மேட்சை பாருங்கள், இந்தியா விளையாடிருக்கு, பங்களாதேஷோட விளையாடிருக்கு, சச்சின் தெண்டுல்கர் விளையாடிருக்காரு, கௌதம் கம்பீர் விளையாடிருக்காரு, விராட் கோலி விளையாடிருக்காரு. 289 for 5 இந்தியா ஸ்கோர். என்னுடைய மாமா பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து பயங்கர கிரிக்கெட் ஃபேன், பயங்கர சச்சின் ஃபேன். சச்சின் இஸ் காட் அப்படின்னு சொல்கிற பையன் அவன். நீங்கள்லாம் இந்த ஸ்கோர் போர்டை பார்த்தா ஓஹோம்பிங்க, அவன் இந்த ஸ்கோர் போர்டை பார்த்தா ஆஹா அப்படிமா. ஏன்னா this is the game that Sachin got his 100 in. Resolution. He is obsessed with cricket. He learns a lot more about it. He is able to make those fine differences. இந்த சீனை பாருங்க, இன்னைக்கு நேத்து லான்ச் ஆச்சு இந்த குட்டி வீடியோ. மேக்னஸ் கால்சன் அப்படிங்கிற ரொம்ப வேர்ல்ட் நம்பர் ஒன்கள்லேயே நம்பர் 1 அப்படின்னு பேர் வாங்கின ஜீனியஸ் செஸ் பிளேயர். 2872 இஸ் ஹிஸ் கரண்ட் ரேட்டிங் ஐ திங்க். அவரை வந்து ஒரு செஸ் ஜேர்னலிஸ்ட் இன்டர்வியூ பண்ணுறார். என்ன பண்ணுறார் பாருங்க. I'm now going to be showing Magnus some historical chess positions. Let's see if he recognizes them. 1960. This position, I bet it looks familiar. This looks an awful lot like Tal Botvinnik. I think the continuation here was probably Queen D5 and then Rook A6 and Tal 1. Yes. 87 Kasparov Karpov. Oops. Okay, this is the 24th game from Seville, obviously. You got that right. முன்னாடி சொல்லிட்டாரு. I was literally reading about this. Like, this is the book that is on my bedside table about the Kasparov-Karpov matches. Anand Ivanchuk 94 விளையாடினது. Does this ring any bells? Yeah, this is the old mate in one that Chucky missed. So this is Anand Ivanchuk from one of the Intel Rapid tournaments, probably from like 95 or something. 94, I think. 94, yeah. Yeah, you're completely correct. He is getting it right every time. ஒரு செஸ் பொசிஷனை வைக்கிறார் இந்த ஜேர்னலிஸ்ட். He is getting it right. What kind of memory? What kind of resolution does he have? No wonder the blue line is Anand. From the year 2002, that was Anand till 2014, 15, 16. And the red line is Carlsen. Look at his meteoric rise and look at how he has overtaken Anand and he has flown high, far above. Resolution, the ability to make those fine, detailed analysis. இந்த புக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். கேத்தி சேரா அப்படிங்கிறவங்க வந்து பேட் ஆஸ் மேக்கிங் யூசர்ஸ் ஆசம் அப்படிங்கிற புஸ்தகத்தில் இன் ஒன் ஆஃப் த சாப்டர்ஸ் ஷீ டாக்ஸ் அபவுட் ஹவு பேட் ஆஸ் ஆக்சுவலி மீன்ஸ் ஹையர் ரெசல்யூஷன். நீ ஒரு விஷயத்தில் கற்றறிந்தவன் அப்படின்னு பேர் வாங்கணும்னா அல்லது பேர் வாங்கிட்டேன்னா உனக்கு
வித்தியாசங்கள், நுணுக்கமான வித்தியாசங்கள் நன்கறிந்தவன் அர்த்தம். அதுதான் முக்கியமான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறாங்க. So, the lesson that I want us all to take home today is, if you are pursuing an academic skill or a practical skill, ஏதாவது ஒரு academic pursuitல நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க விழைய வேண்டிய ஒரே விஷயம், aim for higher resolution. The ability to make those fine distinctions between things that look similar but are different. All the best.